தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனே நம் நம்பிக்கை. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிறையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் தேவன் நமக்கு செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் நமக்கு தந்த நன்மையான ஈவுகள் யாவையும் அவருடைய கிருபையினாலும் தயவினாலும் நாம் பெற்றுள்ளோமே அன்றி நம்முடைய நன்மையினாலும் நீதியினாலும் அல்ல. அவர் நமக்கு தந்த ஐஸ்வர்யத்தின் மேல் இருமாப்புள்ளவர்களாய் இராமலும் அதன் மேல் நம்முடைய கண்களை வைக்காமலும் தேவனே நமக்கு அனைத்தையும் தந்தவர் என்று அவர் செய்த நன்மைகளுக்கு நம்மை தாழ்த்தி அவரிடம் அர்ப்பணிப்போம். அவருடைய கிருபைக்காகவும் தயவுக்காகவும் காத்திருப்போம். அவர் நம்மை தாங்கி வழி நடத்துவார். நீதிமொழிகள் 30:9. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனால் நாம் பெற்ற நன்மைகளை நித்தமும் எண்ணி பார்த்து அதற்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்வில் அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்களை என்றென்றும் நினைவு கூர்ந்து அதை நாம் போற்றி புகழ்ந்து பாடி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஐஸ்வர்யத்தின் மிகுதியினாலும் பரிபூரணம் ஆகிறதினாலும் தேவனை நாம் மறக்காமலும் நாம் தரித்திரப்படுகிறதுனால் திருடி நம்முடைய தேவனின் நாமத்திற்கு நிந்தையும் அவமானமும் ஏற்படுத்தாத வண்ணம் நம்மை நாம் அவரிடம் தாழ்த்துவோம். தேவன் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார். அவர் தரும் ஐஸ்வர்யத்தில் எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது, வேதனைகள் இருக்காது. தேவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். ஆமீன்.